ரஹ்மான் ரஹீம். புகாரி என்னும் நூலிலிருந்து வித்ரு தொழுகை பற்றி இன்றைய தொகுப்பு. வித்ரு தொழுகை எப்படி? இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இரவு தொழுகை பற்றி கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இரவு தொழுகை 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். உங்களில் எவரும் சுபுகு தொழுகை பற்றி அஞ்சினால் அவர் 1 ரக்காத் தொழட்டும். அவர் முன்னர் தொழுதவற்றை அது ஒற்றையாக்கிவிடும் என்று கூறினார்கள். இதை பற்றி நாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 ரக்காத்துகளில் 2 ரக்காத்துகளுக்கு 1 ரக்காத்துக்கும் இடையே சலாம் கொடுப்பார்கள். அவ்விடைவெளியில் தம் சில தேவைகள் பற்றியும் குடும்பத்தினருக்கு கட்டளையிடுவார்கள். மேலும் இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். என்னுடைய சிறிய தாயார் மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் வீட்டில் நான் ஒரு நாள் இரவு தங்கினேன். நான் தலையணையின் பக்கவாட்டில் சாய்ந்து தூங்கினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் மனைவியும் தூங்கினார்கள். இரவின் பாதி வரை கொஞ்சம் முன் பின்னதாக இருக்கலாம். பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து தங்களின் கையால் முகத்தை தடவி தூக்க கலக்கத்தை போக்கினார்கள். பின்னர் ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தில் இறுதியில் உள்ள 10 வசனங்களை ஓதினார்கள். பின்னர் எழுந்து சென்று தொங்கவிடப்பட்டிருந்த பழைய தோல்பையில் இருந்து தண்ணீர் எடுத்து உழு செய்தார்கள். அவர்களின் உழுவை நல்ல முறையில் செய்தார்கள். பின்னர் தொழுவதற்காக எழுந்தார்கள். நானும் எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று உழு செய்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் போய் நின்றேன். அவர்கள் தங்கள் வலக்கரத்தை என் தலை மீது வைத்தார்கள். என்னுடைய காதை பிடித்து அவர்களின் வலப்பக்கம் நிறுத்தினார்கள். 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். மேலும் 2 ரக்காத்துகள், மீண்டும் 2 ரக்காத்துகள், மறுபடியும் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். பின்பு வித்ரு தொழுதார்கள். பின்னர் பாங்கு சொல்லுவர் வரும் வரை சாய்ந்து படுத்தார்கள். பிறகு எழுந்து மற்றும் 2 ரக்காத்துகள் தொழுதார்கள். 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு சுபுகு தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள். மேலும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவு தொழுகை 2 ரக்காத்துகளே. நீ முடித்து கொள்ள நாடினால் 1 ரக்காத்தை தொழு. ஆனால் அது முன்னர் தொழுததை ஒற்றையாக்கிவிடும் என அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததை பற்றி கூறினார்கள். மேலும் இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துகள் தொழுபவர்களாக இருந்தனர். அதுவே அவர்களின் இரவு தொழுகையாக இருந்தது. அத்தொழுகையில் ஒரு சஜ்தாவை உங்களில் ஒருவர் 50 வசனங்கள் ஓதும் நேரம் நீட்டுவார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு முன் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள். முஅத்தின், அதாவது ஃபஜ்ர் தொழுகைக்கு அழைக்க அவர்களிடம் வரும் வரை வலப்புறம் சாய்ந்து படுத்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.